ஹாய், வெல்கம் டு ட்ரை சைக்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசியில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரேஷன் அரிசியில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப் ரேஷன் அரிசி எடுத்துருக்கோம். இந்த ரேஷன் அரிசியை கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல் வராது. இதை என்ன பண்ண போகிறோன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரிசியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறைனையாக அரைங்க. அரிசி அரைக்கும் போது 1 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா குறைனையாக அரைச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெள்ளை உளுந்த பருப்பு, இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் காயட்டும். இப்போ வெங்காயம் போடுறோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தி விட்டலாம், இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விடணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குறைனையாக அரைச்சி வச்ச மாவை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அதை என்ன பண்ணணும்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக சூப்பராக ரேஷன் அரிசியில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.